இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து என்னோட நியூவான கோல்ட் கலெக்ஷன்ஸ். இப்போ நான் புதுசா வாங்கியிருக்க கோல்ட் ஜுவல்ஸ் தான் இது எல்லாமே. ஹாய் எலியா ஃபேமிலிஸ், நாங்க தான் உங்களுடைய லெக்சர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு 2-3 நாளாவே இந்த கமெண்ட் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னன்னு சொல்லி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு சூப்பரான இது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். வந்து என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அதை காமிச்சிருந்தேன் அண்ட் கீழேயுமே ஸ்க்ரீனில் நான் போட்டிருந்தேன். இந்த இருக்கு பாருங்க, ரித்துக்குட்டி குருவாயிருக்கா அச்சங்கோயிலுக்கு சோறு ஊட்ட போகும்போது இந்த கமெண்ட் வந்துச்சு நமக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருள் உங்கள் அப்பா அம்மா என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு எவ்வளோ கோல்ட் ஜுவல்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து என்னோட நியூவான கோல்ட் கலெக்ஷன்ஸ். இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்க கோல்ட் ஜுவல்ஸ் தான் இது எல்லாமே. பார்த்துக்கோங்க. ஆனால் கோல்டு கவரிங். ஸோ இது எல்லாமே கவரிங் பூசப்பட்ட ஒரு 1 கிராம் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து மேடம் வந்து இது அந்த தங்கத்துல கேட்டா, நான் தான் இது வாங்காத உனக்கு நான் அந்த மாதிரி எடுத்தேன்னு சொல்லி ஒரு 200 பவுன்ல ஒன்று எடுத்து கொடுத்துருக்கேன் தெரியுமா, ஒரு ஆரம். அது வந்து எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதுல சிறுசு இருக்கும். சிறுசு நல்லா 2 கிராம் கொஞ்சம் 2 பவுன் 2 பவுன் கொஞ்சம். ஸோ கொஞ்சம் நகையெல்லாம் திருப்பி வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம்னா இது இந்த மாதிரி தான் நான் கேட்கறேன் இவங்க கிட்ட. கல்யாணம் புதுசுல இருந்து இந்த மாதிரி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நகை எடுக்கும் போது நீ அதான் கேட்டேன், எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா அது இதோட எனக்கு இப்ப எப்படி இருக்கேன் நான் பார்க்க டிஃபரெண்டா இருக்குது, பார்க்க அழகா இருக்கேன்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தர்ஷ்குட்டி வந்துட்டாரு. ஓகே, நம்ம வந்து இப்போ நகை கோல்ட் ஜுவல்ஸோட எங்கள் வீட்டில் இருந்து போட்ட நகையோட பட்டியல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை பவுனுன்னு சொல்லி நான் கணக்கு பண்ணல. எங்கள் அப்பாவும் எனக்கு கணக்கு பண்ணி பவுன் போடலை, நகை போடலை. பட் சபையில் சொன்னது பார்த்தீங்கன்னா 10 பவுன் தான் எங்கள் அப்பா சொன்னார். சபையில் வந்து 10 பவுன் தான் சொன்னார். பட் போட்டது வந்து கூட தான் போட்டார். சபையில் கம்மியாக சொல்லிட்டு கூட போட்டால் தான் கௌரவம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து சபையில் 10 பவுனுன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? தம்பியும் இன்னைக்கு ஃபோட்டோ வீடியோலாம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அதை நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுவோம். காட்டுறேன் பாருங்க. ஷூ போட்டிருக்கேன், அதை தான் காமிக்கிறா வந்து. அப்படியா? இன்னைக்கு கேட்ட டோட்டல் சேஞ்ச் பார்க்கணுமா? இப்போ சூப்பராக கிடத்தாங்க உனக்கு, அழகாக எனக்கு. பாரு, உட்காந்து நின்று பாரு. போட்டிருக்கியா? ஷூ போட்டிருக்கியா? சரி தூக்கவா? சூப்பர். உட்காந்து ஷூ. இந்த ஷூ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ஷூவை போட்டு ஓட பார்க்க அவனே ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்து அம்மா ஃபோட்டோ எடு அப்படின்லாம் சொன்னான் தம்பி இன்னைக்கு. எப்படி தூக்க சொல்றாங்க? சரி போதும் தூக்கிட்டு போயிருவாங்க உன்னைய. சரியா? ஷூ தூக்கிட்டு போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளோதான் போடுறேன் அவ்வளோதான் போடுறேன்னு என்கிட்டயுமே சொல்லலை. அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு போட்ட நகை வந்து எங்கள் அம்மாவோட பாதி நகை, அப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த நகை, அந்த மாதிரி தான் போட்டாங்க எனக்கு. எத்தனை பவுனுலாம் தெரில. எத்தனை பவுனு தெரியல நமக்கு, எனக்கு கணக்கு தெரில. நான் சொல்கிறேன், ஒன்றுனா சொல்கிறேன். நீங்களே கணக்கு பண்ணி எத்தனை பவுன் வரும்னு சொல்லி நீங்கள் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் விட எங்கள் அப்பா வந்து என்னைய வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சார். இந்த நகையெல்லாம் போட்டதை விட எனக்கு என்றைக்குமே அழியாத ஒரு கல்வி செல்வம் வந்து எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு இந்த நகையெல்லாம் விட எனக்கு அதுதான் கொஞ்சம் பெருசாக தெரியுது, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் இருக்கிறனால தான் என் பையனுக்கு 1-2 வார்த்தை சொல்ல இப்போ மீடியாவில் நம்மளால் வீடியோ போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகுது. என்னடா லட்சுமா, காலை தூக்கி காட்டணுமாடா? தூக்கி காட்டியாச்சு. நல்லா இருக்கா? ஓகே. ஸோ வந்து தம்பி வந்து ஷூவை கழட்டிட்டு அவர் கீழே போயிட்டாரு. அவர் அவ்வளோதான், அந்த ஷூ போட்டு ஃபோட்டோ வீடெலாம் எடுத்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் நாங்கள் வந்து பொங்கலுக்கு அவனுக்காக எடுத்தது. ஷூ வந்து முதலே வாங்கிட்டோம். ட்ரெஸ்ஸு வந்து வேஷ்டி சட்டை வாங்கலான் இருந்தோம். பட் இருந்தாலும் அவனுக்கு இந்த ஓவர் சைஸ்டு பனியன் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை வாங்கினோம் தம்பிக்கு. அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எத்தனை பவுன் நகை போட்டாங்கன்னு கேட்டீங்க. எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுலேருந்து எத்தனை பவுனுன்னு சொல்லி நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து எல்கேஜிலேருந்து 12th காலேஜ் எல்லாமே படிக்க வச்சாரு. எனக்கு அது வந்து பெரிய விஷயம். அது வந்து இப்போ நான் படிக்கிறனாலுமே இவங்கிட்ட கூட கேட்காம, இவங்கிட்ட கூட ஃபீஸ் கேட்காம எங்கள் அப்பா என்னை படிக்க வைப்பார். அது வந்து எங்கள் அப்பாட்ட பிடிக்கும்.
இவர் வேண்டாம் சொல்றாரோ வேணாம் சொல்றாரோ. இப்போ நான் சொன்னேன்னா எங்கள் அப்பா வந்து இது பண்ணி படிக்க வைப்பாரு. ஸோ நகையை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருவோமா ஃபோட்டோஸில் சைடில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் இதில் காமிச்சுக்கிறேன். நல்ல வெயிட்டான செயின் தான் அந்த ஒரு செயின் தாங்க. இது வந்து எங்கள் பாட்டி இதாக இருக்குது பாருங்க. சைடில் உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருந்தேன். தாமரை போட்ட செயின். இது வந்து எங்கள் பாட்டி வந்து எங்கள் அப்பாவோட அம்மா வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுத்தது. இந்த டாலர் அடிக்கடி அடகு வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து 4 பவுன் வெயிட் கூட பார்த்தா அப்படி தெரியாது. 4 பவுனு அது ஒன்று. அண்ட் இது கூடயே குட்டியாக ஒரு செயின் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, கோதுமை செயின்னு சொல்லுவாங்க. அந்த செயின் தான் மாப்பிள்ளைக்கு போட்டாங்க. 2 பவுன் போட்டாங்க. அப்புறம் மோதிரம் போட்டாங்க. அந்த மோதிரங்க அதான் இதா இது பெரியப்பா போட்ட மோதிரம். எங்கள் பெரியப்பா போட்ட மோதிரம் இது வந்து 3/4 பவுன் மாப்பிள்ளைக்கு போட்டது. கையில நீ பொங்கல்னால நேத்து பொங்கல் முடிஞ்ச பிறகு நான் மாட்டிருக்கேன் கையில. பொங்கல் முடிஞ்சு வந்து எங்க வீட்டுல நிச்சயதார்த்தத்துக்கு நான் அதை கழட்டி வச்சிட்டேன். எல் போட்டது இருக்கும், அதை கழட்டி உள்ள வச்சுட்டு இருக்கட்டும். ஸோ அது வந்து எங்கள் பாட்டியோட செயின். அந்த கோதுமை போட்ட செயின் வந்து எங்கள் பாட்டியோட செயின். எங்கள் பாட்டி இறந்ததுமே எனக்கு அந்த செயின் எங்கள் பாட்டி உயிரோடு இருக்கும் போதுமே சொல்லிட்டாங்க, என்கிட்ட என்னோட செயின் என்னோட நகை எல்லாமே என்னோட பேத்திக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா எங்கள் பாட்டி ஃபேமிலி சைடில் நான் ஒருத்தி தான் பொம்பளை பிள்ளை. எப்படி தானே கரெக்டாக தானே சொல்கிறேன். ஆம்பளை வாரிசில் நான் ஒருத்தி தான் பொம்பளை பிள்ளை, வேறு யாருக்குமே பொம்பளை பிள்ளை கிடையாதுங்கும் போது இது எல்லாமே அருள்மொழிக்கு தான் போகணும், அருள்மொழிக்கு தான் கொடுக்கணும். பாத்திரம் பண்டம் பித்தாளை பாத்திரம் எல்லாமே அருள்மொழிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. என்னோட பித்தாளை பாத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறையா இருக்கேன். அந்த காலத்து பித்தாளை பாத்திரம் அதெல்லாம் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். சரியான சும்மா சொல்றேன். தூக்குவாளியிலேருந்து கிண்ணக்காரன் எல்லாமே பித்தாளை. அது வந்து நீங்க பால் காய்ச்சி என்னோட கல்யாணத்தை அது வந்து புதுப்பிச்சு நான் வந்து வச்சு காட்டுறேன். பால் காய்ச்சிக்கு புது வீட்டு போயல அது எல்லாமே பால் இது பண்ணிட்டு அது வீடியோ எடுக்கும்போது துட்டு பானைன்னு சொல்லுவாங்க தெரியுமா. துட்டு பானை வந்து இப்ப இருக்கிற விலைக்கு வந்து 30,000 ரூபாய் அந்த துட்டு பானையே. அந்த துட்டு பானையே எங்கள் பாட்டி எனக்காக சேர்த்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே எனக்கு தான் சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து இந்த கம்மல் வந்து எங்கள் அம்மாவோட கம்மல் தான், அதை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. இது வந்து 1 பவுனு. இந்த ஜிமிக்கி கம்மல் வந்து 1 பவுனு. நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து எப்போனா இவங்க பத்திரிக்கை கொடுக்க வரும்போது எடுத்த ஒரு செல்ஃபி, அதை தான் காமிச்சிட்ருக்கு. அப்புறம் கல்யாணம் புதுசில் இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு நெக்லஸ். நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். நெக்லஸ் கழுத்தொட்டி போட்டிருப்பேன். அந்த நெக்லஸ் வந்து 2 பவுனு 2.5 தெரில. பட் ஆனால் இதை போட்டுட்டு புதுசு எடுத்தோம். சேம் வெயிட் இதாக எடுத்தோம். இது 2.5 பவுனுக்கு எடுத்தோம். இது வந்து 2.5 பவுன் வந்துச்சு. நான் வெயிட் பார்க்கும்போது 2.5 பவுன் வந்துச்சு. நாங்கள் எடுத்தது இது வந்து எடுத்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டாலர் செயின் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து 5 பவுனு நல்லா லாங்காக இருக்கும். அது வந்து ஒரு 5 பவுன் வரும். அப்புறம் வந்து வேற என்ன போட்டாங்க, பழைய ஃபோட்டோ நான் அழகாக இருப்பேன் அதில். நானும் கொஞ்சம் கருப்பாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் கலர் ஆகிட்டேன், கொஞ்சம் வெயிட் ஆகிட்டேன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே வெயிட் ஆகிட்டேன். அப்புறம் வந்து அதெல்லாம் போட்டு இந்த நெக்லஸை போட்டு நாங்கள் புது நெக்லஸ் வந்து தலை பொங்கலுக்கு எடுத்தோம். அது தலை பொங்கலுக்கு எடுத்தோம். அப்புறம் உள்ள ஒரு குட்டி செயின் ஒரு பவுனுக்கு செயின் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் நாங்கள். அப்புறம் வந்து ஜிமிக்கி கம்மலுமே அதை போட்டுட்டு மாற்றி 1 பவுன்ல எடுத்தோம் நாங்கள். பழைய எல்லாமே பூசி மாசம். பெரிய டாலர் மட்டும் மாற்றல. பெரிய டாலர் வந்து 916 அதனால மாற்றல. அது எதுவுமே நாங்கள் மாற்றலை. நான் வந்து இந்த 4 பவுன் இந்த தாமரை செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு இந்த மாதிரி இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுக்கணும்னு வச்சுருக்கேன். நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி எடுத்தால் சூப்பராக இருக்கும்ல, நல்லாயிருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15 பவுன் கிட்ட வரும். மில்லி லிட்டர் அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து போட்டு 15 பவுன் கிட்ட வரும். எக்ஸ்ட்ராவாக பாத்திரம் அதெல்லாம் சேர்த்தோன்னா கணக்கு கூட தான் வரும். பாத்திரம் வேறு என்ன சில்வர் பாத்திரம் அது இது எல்லாமே. அப்புறம் கட்டில் மெத்தை இதெல்லாம். எங்கள் இன்னொன்று வந்து கட்டில் வந்து செஞ்சது தேக்கில். அந்த இன்னொரு கட்டில் கல்யாண சீட் கொடுத்த கட்டில் வந்து தேக்கு, அது அப்படியே இருக்குது தேக்கில். ஸோ அது வந்து நம்ம கொடுத்தாங்க. புது வீட்டுக்கு அது போகாது, அதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கும். இந்த கட்டிலும் அப்பா இன்னொரு கட்டில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட பால் காய்ச்சிக்குமே எங்கள் அப்பா வந்து செய்வார். அது வந்து நீங்கள் அப்டேட் அப்போ பாருங்க. அவ்வளோ கட்டில் வந்து இதே மாதிரி கொஞ்சம் லக்ஸரியாக இந்த கட்டில் வந்து ஒரு ரூமில் போட்டுட்டு அந்த புது வாங்குற கட்டில் வந்து நம்ம பெட்ரூமில் போட்டுருவோம் புது வீட்டில். அது கொஞ்சம் வேறு மாதிரி கட்டில் காம்பவுண்ட் எடுக்க போகிறோம். அது எப்போவுமே எடுக்கிற இடத்த தான் மொத்தமாக எடுக்க போகிறாங்க. அதெல்லாம் கட்டில் எல்லாமே. அண்ட் இப்போ இது இந்த கட்டில் வந்து தேக்கு தான். அடுத்து அப்பா வந்து எடுத்தாலுமே தேக்கில் தான் எடுப்பேன்னு இருக்காங்க. ஸோ
சோஃபா வந்து நம்ம கிட்ட இருக்கு, அதுவுமே நம்ம கிட்ட தேக்கு தான் இருக்கு. சோஃபாலாம் எடுக்க போறது கிடையாது, வீடே சின்னம் அப்படிங்கும்போது நம்ம சோஃபாலாம் திருப்பி போட்டு, அதனால இருக்கிற சோஃபாவை மட்டும் அது பேர் என்ன சொல்லுவோம், வார்னிஷ் அடிச்சிட்டு ஒரே அது ஆல்ரெடி யூஸ் பண்ணவே இல்ல, ஒரே அந்த பெருசு மட்டும் தான் யூஸ் பண்ணுது. அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு, இதுமே வந்து யூஸ் பண்ணவே இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வீட்டுக்குள்ள என்ன பெயிண்ட் அடிக்கமோ அதுக்கு ஏத்த மாதிரி உரத்தச்சு போடலான்னு தான் ஐடியால நாங்க இருக்கோம். லைட் கலர் அந்த மாதிரி லைட் கலர், அதே மாதிரி அந்த உரையுமே லைட் கலர் போட்டு மேல போட்டுக்கலாம் இருக்கு. டைனிங் டேபிளும் நம்ம கிட்ட இருக்கு. சேர் மட்டும் எடுக்கணும் டைனிங் டேபிளுக்கு. சோ இந்த டைனிங் டேபிள் அங்க வந்து டைனிங் ஹால் தனியா நமக்கு வந்து போடுறாங்க அவங்க, அதனால கனெக்ட் பண்ணி தான் அதை கொண்டு போற மாதிரி கொண்டு போறோம். ஏன்னா அது இடங்களா இருந்துச்சு அப்படின்னா டைனிங் டேபிள் வந்து கட்டு. அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த கமெண்ட்ல கேட்டது என்ன பாத்தீங்கன்னா, உங்க அப்பா அம்மா என்ன ஒர்க் பண்றாங்கன்னு கேட்டீங்க. எங்க அம்மா வந்து வீட்டுல தான் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. எங்க அப்பா வந்து ஆர்கெஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க, அது நிறைய பேருக்கு தெரியும். கோயில் கொடையிலலாம் எங்க அப்பா பார்த்து நிறைய பேர் சொல்வீங்க. ஸோ உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன், கல்யாண ஃபங்க்ஷனு, கோயில் கொடை, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கச்சேரி, பாட்டு கச்சேரி, பற்றிமன்றம் எல்லாமே பண்ணி தருவார் அப்பா. அதே மாதிரி இதுவுமே பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்து பாப்கார்ன், பீடா, ஐஸ்கிரீம் அதெல்லாம் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கோம் ஒரு இடத்துல வச்சு. இந்த இடத்துல எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு எங்க மாமா வந்து வச்சிருந்தாப்புல, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் எங்க கல்யாணத்துக்கு பொம்மைலாம் அதெல்லாம் நிறைய பேர் கல்யாணத்துல பாக்கும்போது அதெல்லாம் இப்படி பண்றதெல்லாம் பாத்துருக்கோம். பட் அது வந்து மாமனார் செய்யும் போது நான் அது சாப்பிட்டு அது கொஞ்சம் நல்லா லுக்கா இருக்கும். அது பண்ணும்போது அந்த இடத்துல ஹை கிளாஸா தெரியும். அந்த மாதிரி அதனால அதெல்லாம் பண்றாங்க நிறைய. அதெல்லாம் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து வேணா எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க டீடைல்ஸ். கோயில் திருவிழாக்குமே நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இளஞ்சியில நம்ம தென்காசி பகுதியில் இளஞ்சியில வந்து 3 ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் வாங்கியிருக்காப்புல. அது இப்போ நிறைய பிரச்சனை போய்கிஞ்சு இப்பதான் எல்லாமே வாங்கியிருக்காப்புல. அதெல்லாம் அடுத்து வரும். நிறைய பேருக்கு தெரியும் இளஞ்சினாலே மாமா தான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கு. இளஞ்சிக்காரங்க யாராவது பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் எங்க அப்பாவுக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்கணும். அதாவது வேற யாராவது ஃபங்க்ஷனாலுமே சொல்லுங்க, அப்பா பண்ணுவார், பிரச்சனை இல்லை. அப்புறம் அப்பா வந்து இந்த ஒர்க் தான் பண்றாரு. காது குத்து எல்லாத்துக்குமே வந்து தர்ஷனோட காது குத்துக்கு வந்து பாருங்க இருக்கு. அது அப்ப பாப்போம். காது குத்து இப்ப இல்ல எங்க அண்ணன் செட்டில் ஆகணும். நான் வந்து என்னோட ஆசைக்காக என் பிள்ளைக்கு காது குத்து பண்றேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணனை கடனால ஆக்க மாட்டேன். எங்க அண்ணன் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது அவன் பிள்ளைக்கு அவன் செட்டில் பண்ணணும், அவன் கொஞ்சம் நகை சேர்த்து வைக்கணும், அன்னிக்கு நகை சேர்த்து வைக்கணும். அன்னி வீட்டுல இருந்து நகை கொடுத்துருக்காங்க, போட்டிருக்காங்க. இருந்தாலும் இவன் எனக்கு இப்படி எடுத்து கொடுத்தாங்க இவங்க எனக்கு. அதே மாதிரி 2 பவுன் 3 பவுன் எடுத்துருக்கோம், கூடவே தான் எடுத்துருக்கோம், மாத்தி இருக்கோம். அது மாதிரி எங்க அண்ணன் நகை சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு செஞ்சா போதும். அவன் செட்டில் ஆகி ஓகே நான் பண்றேன், உனக்கு பண்றேன், இப்ப காது குத்து வை அப்படின்னு சொன்னாதான் நான் வைப்பேன். அந்த மாதிரி தான் இருப்பேன். நான் இப்பதான் வைக்கணும், நான் இப்ப வைக்க போறேன், இன்னும் 2 வருஷம் வைக்க போறேன், நீ எப்படியாவது எனக்கு கடன் வாங்கியா செய்யலாம் சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம கூட பிறந்தவனை கடனாளி ஆக்கக்கூடாது, அது தப்பு. ஸோ அதனால அவன்கிட்ட நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நீ எப்போ செட்டில் ஆகிறே அப்போ தாண்டா என் காது குத்து. அது வரைக்கும் 20 வயசானாலும் பரவாயில்ல, 20 வயசானாலும் அவ்வளோலாம் ஆகாது. இன்னும் ஒரு 5 வருஷம் ஆனா கூட பிரச்சனை இல்லை. நம்ம 3 வருஷத்துலயே எல்லாம் சொல்றேன். ஆமா, காது குத்தெல்லாம் அது லேட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம இதுதான் வருது, அது என்னது, நம்ம பால் காய்ச்சி தான் இருக்கு. பால் காய்ச்சுமே எப்பன்னு தெரியல. இந்த ஃபங்க்ஷனுமே நம்ம பர்த்டே இருக்கு. எனக்கு பெருசுப்பா உன் பர்த்டே. பெருசாலாம் இல்லை, எங்கிட்டாவது வெளியில போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அண்ணே வீடியோல பார்க்கும்போது வெளியில போகணும்னு சொல்லியிருக்கேன். பாப்போம் அந்த டயத்துல காசு பணம் இருந்தா போக முடியும். ஏன்னா இப்போ ரொம்ப சிரமம். இந்த மாதம் வந்து வீடியோ அவ்வளோவா போடலையா, அதனால எல்லாமே கனெக்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது, யோசிச்சு செய்கிற மாதிரி இருக்குது. குடும்பனாலே அப்படி தானே இருக்கும். அடுத்து வந்து ஸோ இதுதான் நிறைய பேர் கேட்டீங்க. ஓகே, நகை வீடியோங்கும் போது நகை வீடியோ போட்டிங்கன்னா பார்ப்பீங்க. இப்போ நம்மக்கிட்ட எத்தனை பவுன்லாம் இருக்குலாம் கேட்காதீங்க. ஒரு பவுன் கூட நம்ம கையில் இல்லை, எல்லாமே நகை அடகு வச்சாச்சு. தம்பிக்கு மட்டும் நகை வச்சுருக்கோம், அவங்க அப்பத்தா போட்டது, எங்கள் அண்ணன் போட்டது மட்டும் இருக்குது. அது பொங்கல் வீடியோல பாத்துருப்பேன், அது மட்டும் தான் இருக்கு. தம்பியோட வச்சிருக்கோம். இந்த மோதிரம்லாம் அடகு வைக்கல, மோதிரம்லாம் இவங்களுக்கு அடகு வைக்க கூடாதுன்னு வச்சுட்டு இவங்க போட்டுக்கணும். வைக்கிற மாதிரி தான் இருக்குன்னு என்ன தோணுது. பாப்போம் அந்த டயத்துல பால் காய்ச்சி டயத்துல பாப்போம். ஏன்னா காசு ரொம்ப சிரமமா இருக்கு. ஆமா, செலவுக்கு இல்ல, பால் காய்ச்சி இல்ல, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டோடா இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்னு தெரியல, முடிச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுள் கொடுப்பாரு. ஒரு இடத்துல இருந்து ஒரு பணம் பல்க் அமௌண்ட் வர வேண்டியது இருக்கு, அது வந்துச்சுன்னா நகை திருப்பிடலாம். நமக்கு திருப்ப முடியாது, அப்பவுமே திருப்ப முடியாது, கெட்டதான் முடியும். பாதி அதுவுமே ஒண்ணுதானடா கட் பண்ண முடியும். அதுவே மொத்தம் 8 லட்சத்துக்கு நகை அடகுல இருக்கு. 8.45 நகை இப்போ வச்சிருக்கிற நகை மட்டுமே 24 பவுன் வச்சிருக்கோம். நகை அடகுல வச்சிருக்கிறது மட்டும் 24 வச்சிருக்கோம். எங்க வீட்டுல போட்ட செயின், அப்புறம் கை செயின், அப்புறம் தம்பிக்கு போட்ட செயின், இவங்க வாங்கி கொடுத்தது, எங்க வீட்டுல இருந்து போட்டது எல்லாமே அடகுதான்.
இப்போ லாஸ்டா போர் போடுறதுக்கு வச்சதுதான் எல்லாமே வச்சுட்டேன். என் செயின், கை செயின் எல்லாமே வச்சுட்டேன். தம்பியோட செயின், தம்பிக்கு நம்ம வாங்கின செயின், அந்த மாதிரி எல்லாம் வச்சாச்சு. இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம நகை சேர்த்து வைக்கிறோம். தம்பிக்கு நாங்க தான் செயின் எடுத்தோம். செயின் 2.5 பவுன் எடுத்தோம். முத 2.25 நம்ம 2.5 பவுன் கொடுத்து அவங்க 1/4 பவுன் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க. 20,000 30,000 காசு கொடுத்தாங்க அந்த டயத்துல. இப்ப இல்ல, அது ரொம்ப நாள் ஆச்சு. தம்பியோட ஃபர்ஸ்ட் பிறந்த நாளுக்குலாம் காசு கையில நிக்கும் நல்லா. நிறைய இப்பதான் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே கவரிங் தான், தங்கம்னு நினைக்காதீங்க. எல்லாமே கவரிங் வீடியோக்காக. ஆக்சுவலி இதுதான் என்னோட ஒரிஜினல் பொங்கலுக்கு நான் எடுத்த வச்ச ஒரு இது சாரி. வேற சாரி வாங்கல, காசு கொடுத்து எல்லாம் என்கிட்ட இருந்தது. எல்லாமே ப்ரொமோஷனுக்கு வந்தது என்கிட்ட இருந்தது தான் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நான் பொங்கலுக்கு போடணும்னு வச்சிருந்தேன். ஸோ பொங்கல் அன்னைக்கு அவ்வளோ இது வேண்டாம், நம்ம பொங்கலும் கொண்டாடலன்னு சொல்லிதான் அன்னைக்கு வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக கிடையாது. சிம்பிளாலாம் இல்லை, கொஞ்சம் அழகா இன்னைக்கு வந்து ஹெவியா போட்டிருக்கேன். எதுக்குன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் இந்த இவ்வளோ ஹெவியா போட்டிருக்கோம். இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டு வீடியோ போட்டால் நல்லா ரீச் ஆகும். அதனாலதான் வீடியோ அதெல்லாம் விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.